நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவகுமார், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் யூனிட்டிக் எக்ஸ்சேஞ்ச். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெலிகிராம் காயின் லேயர் 1 இன்வெஸ்ட் பண்ணலாமா. நிறைய காயின்கள் லேயர் 1லேயும் இருக்குது, லேயர் 2லேயும் இருக்குது. லேயர் 1 அப்படின்றது ஓனாக அவங்களுடைய பிளாக் செயின் பில்ட் பண்ணுவாங்க. இப்போ எத்திரியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எத்திரியம் அதனுடைய ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்லாம் எதில் பில்ட் பண்ணுவாங்க, என்ன லாங்குவேஜில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சாலிடிட்டி அப்படின்ற ஒரு லாங்குவேஜில் அதனுடைய ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எல்லாமே பில்ட் ஆகும். எத்திரியம் லேயர் 1லிருந்து லேயர் 2வாக வரக்கூடியதான் பாலிகான், ஆர்பிட்ரம், இந்த மாதிரி நிறைய லேயர் 2 காயின்ஸ் இருக்குது. அதே போல் லேயர் 1ல் வரக்கூடியதான் சொலானாவுமே அவங்களுடைய லாங்குவேஜ் இதில் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்லாம் பில்ட் பண்ணுறாங்கன்னா ரஸ்ட் அப்படின்ற ஒரு லாங்குவேஜில் பில்ட் பண்ணுறாங்க. சொலானாவை பேஸ் பண்ணியும் நிறைய காயின்கள் இருக்குது. இது ரெண்டுத்தையும் தாண்டி டிஃப்ரெண்டாக ஒன்று பண்ணது தான் டெலிகிராம் பிளாக் செயின், டான் பிளாக் செயின். டான் பிளாக் செயின் டாக்ட் அப்படின்ற ஒரு லாங்குவேஜில் பில்ட் பண்ணுறாங்க. இது ஒரு டிஃப்ரெண்டானது. இது ரெண்டுமே எத்திரியம் அண்டு சொலானா, எத்திரியம் இவிஎம் செயின் அண்ட் இந்த ரஸ்ட் லாங்குவேஜ் இல்லாமல் இவங்க ஒரு புது டிஃப்ரெண்டாக ஒன்று வெப்3 டெலிகிராமை வெப்3ல அவங்க பண்ணது. வெப்3 பிளாக் செயின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய யூஸ் கேஸை அவங்க வெப்3ல கனெக்ட் பண்ணுறது தான் இவங்களுடைய டெலிகிராம். இப்போ பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் நீங்கள் ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுறீங்கன்னா அது அதுக்கான ஃபீஸ் டான் காயினை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் டெலிகிராமில் ஆட் ரன் பண்ண முடியும். ஸோ ஒரு ரியல் வேர்ல்டு வெப்3 யூஸ் கேஸ் உள்ள ஒரு காயின் தான் டான் காயின். டான் அதனுடைய போர்ட்ஃபோலியோ வேற தேர்ட் பார்ட்டிகிட்ட இருந்தது. அதுக்கு பிறகு டெலிகிராம் அதை வேற ஒரு மேனேஜ்மெண்ட்டின் கீழே கொண்டு இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டெலிகிராம் காயினை இப்போ ரீசெண்டாக ஆல்ஃபா டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி $30 மில்லியன் கொடுத்து இந்த டான் காயினை வாங்கியிருக்காங்க. இது வாங்கினது மூலிமா அதிக ஹோல்டிங் பண்ணுற கம்பெனி அப்படின்னு இந்த ஆல்ஃபா டான் வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக நடந்தது தான். ஆல்ஃபா டான் வாங்கினதுனால இனிமே டானுடைய செயினில் இருக்கக்கூடிய இந்த டான் காயினுக்கு நிச்சயமாக அடுத்த ஒரு வேல்யூ வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகும். நல்ல ஒரு ரேட்லேயும் இருக்குது. டான் காயின் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா $2.68 இருக்குது. இது $8 வரைக்கும் போன காயின். சில காயின்கள் மாதிரி சடனாக மேலே அதாவது ஒரு அப் ட்ரெண்ட் ஆகிடாது, அதே போல் சடனாகவும் கீழே டவுன் ட்ரெண்ட் கொடுத்துடாது. ஸ்லோவாக கன்சால்டேட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதனுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். எப்படி ஒரு எக்ஸ்சேஞ்சு காயின்லாம் ஒரு கிராஜுவலாக அப்பாகுமோ அதே மாதிரி தான் இந்த டான் காயின் கிராஜுவலாக உங்களுக்கு அப்பாவக்கூடிய ஒரு காயின். ஸோ இப்போ நல்ல ரேட்டில் இருக்குது. டான் காயின்றது $2.68 இருக்குது. ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா $8 வரைக்கும் போனது. இன்னுமே அதிகமாக போகிறதுக்கு புல் ரன் ஸ்டார்ட் ஆகும்போது அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்ல ஒரு லேயர் 1 காயின் சொல்லலாம். லேயர் 1ல் இருக்கக்கூடிய ஒரு அருமையான காயின். ஏன்னா இதை நான் ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். டான் ஃபவுண்டேஷன் இங்கே நிறைய மீட்டிங்லாம் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ நிறைய மீட் எடுத்திருக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு காயின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு புல் ரன் வரும்போது இதனுடைய ஆல் டைம் ஹையெல்லாம் பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. நிறைய இதை யங்ஸ்டர்ஸ் இதில் நிறையா இந்த லாங்குவேஜில் நிறைய புது புது ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணுறாங்க. இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரம் வச்சு அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெப்3 ப்ராஜெக்ட்டு, டெஃபி ப்ராஜெக்ட்டு, இந்த லாங்குவேஜில் புதுசாக இத்தனைக்கும் இது புது லாங்குவேஜாக இருந்தாலும் இதை கற்றுக்கிட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ உங்கள்கிட்ட டான் காயின் போர்ட்ஃபோலியோவில் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக கொஞ்சமாவது நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணலாம். லேயர் 1 கேட்டகரியில் இது கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு காயின் தான் டான் காயின். ஸோ நீங்கள் வாங்கி இதை ஹோல்டு பண்ணால் நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். அடுத்தடுத்த வீடியோக்களில் புது புது சப்ஜெக்டுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.